உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம். ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் வியூஸ் போகவே மாட்டேங்குது. 10 வியூஸு 20 வியூஸு அவ்வளோதான். அதுக்கு மேலே போகவே மாட்டேங்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா தான் போச்சு. நான் எப்போ அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணேனோ அது வந்து போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இப்படி தெரியாமல் நாங்கள் வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்ருக்கோம். ஆனால் எனக்கு வீடியோ போட்டது ரொம்ப பிடிச்சிருக்குது. வேறு வழி இல்லை, போடணும். வியூஸ் சரி வரட்டும் தான் விட்டுட்டு நாங்கள் வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்க மக்களே, பாய். பேசி ஏங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. நம்ம 2 பேரும் தனியாக பேசணும் தானே இங்கே வந்திருக்கோம். இப்படி சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அது வந்து என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு தான் என்ன பேசணும்னு தெரியல. என்ன நான் பேசுகிறேன்லாங்க, அதனால் நீங்கள் பேசுங்க. சரி. ஆமாம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன் தான். அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு வேறு ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதெல்லாம் இதுதான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்களும் லவ் பண்ணியிருக்கீங்க, நானும் லவ் பண்ணியிருக்கேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சேர்ந்து வந்தால் நல்லா தான் இருக்கும். சரியா? அதனால நீங்கள் அதெல்லாம் நினைக்காதுங்க. நம்ம 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக வாழலாம். சரியா? நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எனக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம், கார் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, எல்லா வசதியும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம சந்தோஷமாக வாழலாம். சரியா? அதனால் எந்த பிரச்சனையும் கவலைப்படாதீங்க. நான் உங்களை ராணி மாதிரி பார்த்துப்பேன். சரியா? சும்மா பேருக்கெலாம் ராணி மாதிரி பார்த்துப்பேன் அப்படிலாம் கிடையாது. நிஜமாகவே நான் உங்களை ராணி மாதிரி பார்த்துப்பேன். அதனால் நீங்கள் தாராளமாக என்னை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே? வேறு யாராவது சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணலல்ல? அது வந்து உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மந்தம் இல்லைனாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களை பார்த்ததுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் வந்து எனக்காக யோசிக்க வேண்டாம், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக யோசிங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதனால் அதை யோசித்து நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சரிங்களா? கல்யாணம் எப்படியுமோ ஒரு வாரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிடுங்க. சரியா? நான் அப்போ தான் ஏதாவது வீட்டில் பேச முடியும். சரிங்களா? வேறு நீங்கள் திடீர்னு கல்யாணம் அன்றைக்கி வேணாம்னு சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி. வந்து உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நீங்களே ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரிங்க, நான் கிளம்புறோம். கல்யாணம் எப்போன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லியிருங்க. தயவு செய்து சொல்லாமல் மட்டும் இருக்காதீங்க. எனக்கு வேறு ஆல்ரெடி ஒரு பொண்ணு என்னை விட்டு போனதுக்கு நான் ரொம்ப கவலையில் இருந்தேன். இப்போ தான் மனசு தேத்தி இப்போ தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்திருந்தேன். நீங்கள் திருப்பியும் மனசு உடைக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செய்துங்க. சரிங்க. இந்த பையன் நல்லா தான் பேசுகிறான். ஆனால் அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவனை விட்டுட்டு எப்படி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியலையே. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஆனால் எனக்கு அவனை விட முடியாது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு அவன் தான் வேணும். நான் இவங்க சொல்கிறாங்கன்னு இவங்களை கல்யாணம் பண்ணி அப்புறமா வாழ்க்கை எனக்கு அவங்கள ஏமாத்துற மாதிரி எனக்கு இருக்கும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு அவங்க தான் வேணும், இவங்க எனக்கு வேண்டாம். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிவிட்டு இவங்களுக்கு ஏதாவது சொல்லணும். சொல்லாம மட்டும் அப்புறம் இவங்க ஃபீல் பண்ணுவாங்கள்ல. சரி. என்னங்கண்ணா 3 பேரும் உள்ளே வராமல் இங்கே நின்றுக்கிட்டீங்க? மாப்பிள்ளையை பார்க்க வரல, எதுக்குமே வரல, இங்கே நிற்கிறீங்க? ஏன்னா மாப்பிள்ளையை வெளியே பார்த்துட்டோமா, அப்புறம் எதுக்கு உள்ளே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் எங்கே வரல. நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கல்ல, அது போதும். ஏன்னா அவங்க அக்கா பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா? ஆமாண்ணா, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். எனக்கு ஏதோ ஆச்சரியமாக இருக்குது. அவள் இப்படிலாம் சொல்ல மாட்டா. அவள் என்ன பேச்சு பேசுனா அந்த பையனுக்காக நம்ம எல்லாருக்கிட்டேயுமே. இப்போ ஒரே நிமிஷத்தில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சிரிச்சிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. என்ன நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு இன்னும் தெரியலண்ணா. கொஞ்சம் அவளை வாட்ச் பண்ணணுமோன்னு எனக்கு தோணுதுண்ணா. அதுதான் பாரு, நானும் அண்ணாக்கிட்ட பிள்ளைங்க சொல்லிட்டு இருந்தேன். பிரியா ஏதோ கேம் ஆடுற மாதிரி இருக்குது. அவளை கொஞ்சம் வாட்ச் பண்ணால் அவளை
பார்த்துக்கலான்னு தோணுது. இல்லைன்னா அவள் ஓடி போயிடுவாளோன்னு கொஞ்சம் எங்களுக்கே பயமாக இருக்குது. அதுதான் அண்ணாக்கிட்ட இவ்வளோ நேரம் நாங்களே நின்று பேசிகிட்டு இருந்தோம். தினேஷ் நீ என்ன நினைக்கிற? ஆமாண்ணே, எனக்கு இதே டவுட்டு தானா. அன்றைக்கி மாடியில் அப்படி பேசிக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னா பையனை அவங்க இவ்வளோ சீக்கிரத்தில் வேணான்னு சொல்லிட்டு வேறு பையனை கல்யாணம் பண்ணுவாங்க? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைண்ணா. ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக வாட்ச் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். இல்லைனா எந்த பிரச்சனை வந்துட்டுனா அப்புறம் வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப பாவம்ண்ணா. அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கங்கண்ணா. நீங்கள் இங்கேயே இருங்கண்ணா, உங்கள் வீட்டுக்கெலாம் போக வேண்டாம், இங்கேயே இருந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கண்ணா. ஏன்னா நான் கூட இங்கே இருக்கேன், நான் 2 பேரும் இங்கே இருந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதோ தப்பாகிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி பாவரப்பா மயங்கி விழுந்து நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க ஓடி போய் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா. ஆமாம் தினேஷ், எனக்கும் அதே பயம்தான். வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அண்ணா நான் அப்போவை பற்றி எல்லாமே சொன்னேன் அவகிட்ட. அவள் ஃபீல் பண்ணா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலான மாதிரி இருந்துச்சு. ஓடி போக மாட்டானோன்னு எனக்கு தோணுது, ஆனால் போயிடுவானோன்னு தோணுது. என்னென்ன பண்ணுறது? சரி, அவள் ஃபோன் எங்கே? அவள் ஃபோனும் அவகிட்ட இருந்து வாங்கலையே நீங்கள் இன்னும்? இல்லைன்னா அந்த பையனுக்கு ஆல்ரெடி அவள் தகவல் சொல்லிட்டா என்ன பண்ணுறது? இல்லைண்ணா, அந்த ரூம் ஃபுல்லாக நான் தேடிட்டேன். ஃபோன் எங்கே வச்சுருக்கானே தெரியவே இல்லைண்ணா. ஒழிச்சு வச்சுருக்கான்னு நினைக்கிறேண்ணா ஃபோனை. அந்த பையன் நிறையா பேசிட்டு தான் இருப்பாளாக இருக்குமோ, எனக்கே தெரியலண்ணா என்னென்னு. ஆனால் அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்போ வந்து நாங்கள் அவள் கூடயே தான் இருக்கிறோம், எங்கேயும் வெளியே போகவும் இல்லை, சொல்கிறதுக்கு வாய்ப்புமே இல்லை. ஒருவேளை நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பேசியிருப்பாளோன்னு கொஞ்சம் யோசனையாக இருக்குண்ணா. அவன்கிட்ட பேசிட்டு அந்த தைரியத்தில் தான் நின்றுப்பாளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருந்துச்சுண்ணா. அதனால் அவங்க அந்த நின்னதுக்கப்புறமா நான் அப்போ ரூம்லாம் செக் பண்ணேன். இப்போவும் ஃபோன் அங்கே இருந்த மாதிரியே தெரியவே இல்லைண்ணா. அப்படியா? அந்த ஃபோன் நம்மளுக்கு கிடச்சிட்டுனா நம்ம அவள் பேசாமல் தடுத்துக்கலாம், அவள் வீட்டிலே இருக்க வச்சிடலாம். அவள் ஃபோனை வச்சு அவங்ககிட்ட பேசி நமக்கே தெரியாத டைமில் அவள் ஓடி போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் பயமாகவே இருக்குது எனக்கு. அண்ணா அப்போது ஒரு ஐடியா. நான் பாரு பூமாரி 3 பேருமே அவள் ரூமுக்கு வெளியே படுத்துக்கிறோம். நீங்கள் 2 பேரும் வந்து வீட்டு வாசல் வெளியே கட்டில் போட்டு இருந்துக்கங்க. அப்புறமா பெரியப்பா அவங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு பின் வாசலில் இருக்க சொல்லிடலாம். எல்லோரும் அங்கங்கே இருந்தாங்கன்னா அவளால் போக முடியாது. எல்லோரும் சின்ன சவுண்டு கேட்டாலும் எல்லோரும் எழுந்திருவோம் எப்படினாலுமே. அதனால் அவள் அங்கேருந்து எங்கேயும் போக முடியாது. நம்ம அவளை வாட்ச் பண்ணிக்கலாம்ண்ணா. நீ சொல்கிறதும் சரிதான் சின்ன பொண்ணு. அப்போது எல்லாருமே இங்கேயே இருக்க வேண்டியது தான். கல்யாணம் ஆக முடிகிற வரைக்கும் எல்லாருமே இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். நான் போய் இதை அப்பாட்ட சொல்லணும். சொல்லிட்டானா எல்லாருமே இங்கேயே தங்கிட்டோன்னா அவளை எங்கேயும் போக முடியாது, கல்யாணம் பண்ணி வச்சுருந்துடலாம். வீட்டில் யாரும் கேவலப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் சரி, இந்த முடிவை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சரிங்கண்ணா, அதுவே நல்லது தானே நம்மளுக்கு. சரி, மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் போகட்டும். அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசிக்கலாம். இதையே பற்றி பேசிகிட்டு இருந்தால் நமக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாதிரி இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். சரிங்கண்ணா. அண்ணா இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேண்ணா. அந்த பையன் பிரியா கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னாண்ணா. அவங்க 2 தனியாக பேச போயிருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பாரு. அந்த பையன்கிட்ட சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். அதனால் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால் அவன் சமாளிச்சுப்பான். அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரியா என்ன பண்ணுறான்னா விஷயம் நம்மளுக்கு. அவளை தான் நம்ம வச்சு சமாளிக்கணும். என்ன பண்ணுறதுன்னு புரியலை. ஐயோ. சரிங்க, அதை விடுங்க, அது சரியாயிடும். நம்மலாம் இருக்கோம்ல, எல்லோரும் பார்த்துக்கலாம்ண்ணா அதை. ஆமாம் தினேஷ், நீ இருக்கக்கூட, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளோ நான் தனியாக இருந்தேன். இப்போ எனக்கு தம்பியை நீ ஒருத்தி இருக்கா, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ கூட துணையாக எப்போவுமே இருப்ப. என்ன பாரு, நீ 2 செயின் பண்ணிட்டு தான் போட்டிருக்கிற. உன் அக்காவுக்கு அவ்வளோ செயின் நீ கொடுத்துட்டியா? ஆமாண்ணா. இப்போ அவள் செயின் 2 பேத்துக்கும் சமமாக தான் எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அவளுக்கு கல்யாணம்னே ஏன்னாலையும் சேர்த்தே கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு 2 மட்டும் இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அப்புறமா எடுத்து கொடுங்க, இப்போதைக்கு எல்லாத்தையும் அவளுக்கே போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஏன் பாரு, ஓனாகி நீ ஏன் கொடுக்கணும்? இருக்கிறது போதும்னு அனுப்ப வேண்டியதுதானே. அவள் பண்ணுற வேலைக்கெல்லாம் நீ ஓனாகியெல்லாம் கொடுக்கணுமா? அவள் என்னென்னா அப்படி தப்பு பண்ணுறா. அவள் பண்ண தப்பே தானே நானும் பண்ணிகிட்ருக்கேன். நான் லவ் பண்ணுறேன், ஆனால் வீட்டில் சொல்லிட்டேன், எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அவன் வீட்டில் சொல்லலை, அவள் திரும்ப நடந்துக்கிட்டேன், அதனால் யாரும் ஒத்துக்கலை. வேறு எல்லோரும் பார்க்குறவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, தங்கச்சி ரொம்ப மட்டும் ஓகே சொல்லிட்டாங்க, அக்காவுக்கு ஓகே சொல்லன்னு தானே சொல்லுவாங்க. என்னென்ன பண்ணுறது, அவளே அப்படி தானே நினைப்பா. ஏய் பாரு, என்ன பேசிகிட்டு இருக்கே நீ அவளே உடனே கம்பேர் பண்ணுறியா? நீ எப்படி எல்லாத்தையும் பேசுகிற, அவள் எப்படி பேசுகிற? நீ இப்படிலாம் கம்பேர் பண்ணாத சரியா? அடி வாங்குவ நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா. அண்ணா சும்மா தான் சொன்னேன், நான் அவனை அடிக்கலாம் மாட்டேன், சும்மா தான் சொன்னேன். 6 ரூபா யாராவது அடிப்போமா நாங்கள்?
சரிங்கண்ணா. பாரு, நீ அவ கூட உன்னை கம்பேர் பண்ணாத. நீ எவ்வளோ எப்படி நீ பேசுகிற எல்லாட்டையுமே, அவள் எப்படி நடந்துக்கிற, நீ லவ் பண்ணுற, நீ ஆனால் எப்படி நடந்துக்கிற, அவள் லவ் பண்ணுற, அவள் எப்படி நடந்துக்கிற சொல்லு, நீயே சொல்லு. அதில் இல்லை உனக்கே வித்தியாசம் தெரியும்ல. நாங்கள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் தான், ஆனால் அவள் லவ்வுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அவன் நடந்துக்கிற விதம் சரியில்லை. அப்படியே அவள் பழகிடானா அப்புறம் எல்லா இடத்துலையும் அப்படியே இருப்பா, ரூடாகவே நடந்துப்பா. அவளை திருத்துறதுக்காக தான் நாங்கள் இப்படி முடிவு பண்ணோம். ஆனால் அவள் திருந்த மாதிரி தெரியல. நாங்கள் என்ன பண்ணுறது எல்லாரும் சொல்லு. சரி, நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன வயசில் நம்ம எல்லோரும் எவ்வளோ ஜாலியாக இருப்போம். அப்போலாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருப்போம் நம்ம 5 பேரும் சேர்ந்து. அதே மாதிரி வாழ்க்கையை திருப்பி வருமானு எனக்கு தெரியலண்ணா. அவள் இப்படி பண்ணுறதுனால அவள் வேறு வீட்டுக்கு போகிறா. ஒரு வேளை அவள் இப்படியே கல்யாணம் பண்ணி போனாங்கன்னா நம்ம கூட இருப்பாள். வேறு ஒருத்தவங்கள கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நம்ம வீட்டுக்கு வரவும் மாட்டான். அப்புறமா நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கவே முடியாது, ஜாலியாக விளையாடவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய பழைய வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருங்கண்ணா. அப்படி என்னண்ணா பழைய வாழ்க்கை? நீங்கள் அப்படி எப்படின்னா இருந்தீங்க? சொல்கிறேன் பாரு. அண்ணா, இன்னைக்கு நம்ம கண்ணாமூச்சி விளையாடுறோம், சரியா? யார் ஃபர்ஸ்ட் என்றான்னு பார்ப்போமா? நம்ம இப்போ சாபுத்திரி போட்டு விளையாடலாமா? சாபுத்திரி போடுவோமா? சின்ன பொண்ணு, நீ நான் ஊட்டி. அப்ப நீ தான் போய் என்னணும், நீ என்ன நாங்கள் எல்லாம் ஒளிஞ்சுக்கிறோம், சரியா? என்னடி இது ஃபர்ஸ்ட் என்ன நீங்க அவுட் ஆக்கிட்டீங்களா? அப்ப நான் தான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கணுமா? ஐயோ, எனக்கு வேற பசிக்குதே. சீக்கிரம் விளையாடிட்டு அப்ப சாப்பிட போடலாமா? திங்கிறதுனே எடுக்காதடி. நீ என்ன நாங்கள் எல்லாத்தையும் ஒளிஞ்சுக்கிறோம். சரி. 1 2 3 4 10 20. என்ன நான் இவளுக்கு என்ன சொன்னாங்க? 1 2 எனக்கு என்ன தெரியல. இவ உட்காந்து 1க்கு அப்புறம் 2 4க்கு அப்புறம் 10 சொல்லிட்டு இருக்கேன். என்ன நான் பேசுறாயவா? வாங்க, நம்ம சீக்கிரம் ஒளிஞ்சிக்கலாம். எல்லாம் அவளை நம்மள மாட்டிப்போம். வாங்க போலாம். வாங்க போய் ஒளிஞ்சிக்கலாம். 20 40 50 70 65 அப்புறம் என்ன வரும் தெரியலையே. சரி, நான் என்ன முடிச்சுட்டேன், கண்டுபிடிக்குவா எல்லாத்தையும். அண்ணா, நான் அந்த மரத்துப்பாடு ஒழிச்சுக்கிறேன். நீ எங்கேயே ஒழிச்சுக்கிறேன், சரிங்களாண்ணா? சரி. இவன் எங்க போனாங்க பாருங்க. நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிட்டு லட்சணம் நமக்கு நல்லாவே தெரியுமே. ஐயோ, மரத்துக்கு பின்னாடி போய் ஒளியுறேன்ட்டு மரத்துக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சிருக்கிறேன். இவளை என்னன்னு சொல்ல? இன்னொரு மரத்துக்கு மேலே ஒளிஞ்சிருந்தா தெரியாதுன்னு நினைச்சிக்கிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கு. அழகா தெரியுது. இப்படி ஒவ்வொரு மாதிரி உட்காந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே. அது மட்டும் இல்லை தினேஷ், சின்ன வயசுல பிரியாவன் பாரம் சண்டை போட்டுட்டு அவங்க அம்மாட்ட அடி வாங்கிறதுக்கு பயந்துட்டு ஓடி வருவாள். அவங்க அம்மா அடிக்கிறதுக்கு விரட்டிட்டு வருவாங்க பாரு. அப்பா அவளுக்கு பேசுகிற பேச்சு இருக்குது பாருலாம். இப்போ தான் இப்படி இருக்கிறா. ஆனால் அவள் பண்ணுற சேட்டையெல்லாம் அவனால் பார்க்கவே முடியாது. அப்படி பேசுவா. ஐயோ, பேசுறது கேட்டினா நீ சிரிப்பா தினேஷ். அப்படி பேசுவாவா? பாரு, நீ பார்த்தது போதும். ரிமோட் என்கிட்ட கொடு. எவ்வளோ நேரம் நீ பார்ப்ப? நான் பார்க்க வேண்டாமா? ஓ, நீங்க கேட்டது நான் கொடுத்துடணுமா? எங்களுக்கு ஒரு வேலை இல்லை. ஆளா பாரு, நான் தானே பார்ப்பேன். நல்லா தர முடியாது பொடி. இங்க பாரு, நீ ரொம்ப நேரமா பாட்டு சேனல் கேட்டுட்டா. இப்போ ஜாக்கி சேனல் போடுவான், நான் பார்க்கணும். மரியாதை ரிமோட்டை கொடுத்துரு, இல்லைன்னு அம்மாட்ட சொல்லி கொடுத்துருன்னு பார்த்துட்டேன். ரொம்ப வருவியடி. நல்லா ஆளுத்தான் போட்டி வெளியே. நான் தான் பார்ப்பேன். உனக்கு என்ன இவ்வளோ நேரம் நீ ஃபோன் பார்த்துட்டு இருந்தால நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேனா? இவ டிவி மட்டும் என்கிட்ட வந்து கேட்பிய? நீ மரியாதையை போயிடும். நான் தான் பாட்டு சேனல் பார்ப்பேன். சொல்லிட்டீங்கன்னா வைக்க முடியாது போட்டி. இப்போ தர முடியுமா முடியாதா? போயிடு, இப்போ தர முடியாது டீ போட்டி. மரியாதை இல்லாமல் பேசிட்டு நினைச்சது. அப்போ ஒரே அடி தான் பார்த்துக்க. ஓ, அது வரைக்கும் எங்கள் கை என்ன புளியங்க படிச்சுட்டு இருக்கமா? நானும் திருப்பி அடிப்பேன்டி. என்ன சத்தம் அங்கே 2 பேரும் சண்டையாக போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் இல்லைம்மா, இவானாமா சும்மா ரிமோட்டுக்கு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். இவளை டி ஃபோன் பார்த்தல, வேறு ஃபோனை பார்க்க வேண்டியதானே? ஏம்மா, எனக்கு இப்போ ரிமோட் வேணாம்மா. இவளே பாட்டு சேனல் கேட்டால, எனக்கு இப்போ ஜாக்கி சேனல் பார்க்கணும். ரிமோட்டை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நான் சண்டை போடுவேன். இப்போ ரிமோட்டை விட்ருக்கியே இல்லையா? ஓ, நான் வீடியோ நினச்சிட்டு இருக்கியோ? தர முடியாதுடி, ரிமோட்டை தரவே முடியாது. நான் தான் பார்ப்பேன். அது எதையும் ரிமோட்டை கொடுத்துட்டு போயிடு. தர முடியாதுடி, நான் தான் பார்ப்பேன். இங்கே பாருங்கள், இப்போ யாராவது ரிமோட்டை உடச்சிங்கன்னு நினச்சிக்கிங்களேன், 2 பேருக்கு வெள்ளக்கமாக தட்டி பிஞ்சிரும் பார்த்துக்கங்க. இப்போ ரிமோட்டை விட முடியாதனால முடியாதுடி. என்னடி பண்ணுவேன்? அடியே, என்ன தட்டி உடச்சிங்க? ஐயா, அம்மா ரிமோட் உடச்சிட்டாமா. அம்மா நான் உடைக்கல, அவ தான் உடைச்சா. எனக்கு தெரியும் டி, நீ எவ்வளோ ஒருத்தி உடைப்பீங்கன்ட்டு. இருங்கடி வாரேன். உங்களுக்கு வெள்ளக்க மாத்தாலும் 2 சாத்து சாத்தினா தான் நீங்களாம் திருந்துவீங்க. வாரேன். ஐயோ, என்னன்னா அவளன்னா ஒரே ஓட்டம் ஓட்டா. நல்ல வேலை இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன். இல்லை அவளன்னா இந்த சவரை தாண்டி போச்சு ஓட வேண்டியதான் இனிமே. இந்த மாப்பிள்ளை அங்கே ஒருத்தி வார அப்புறம் அவட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத. கொடுத்தீங்கன்னா அவளந்தான். ஏன்டா அப்படி சொல்கிற? அவள் இந்த ஊரையே வித்துருவாடா. அவ்வளோ பேச்சு பேசுவா, பார்த்துக்க. எதுவும் பேச்சு வச்சுக்காத. டேய் தம்பி, அந்த அவளை பிடிங்கடா முதல்ல. என்னங்கடா, அவங்க சொன்னது என்ன பிடிச்சிருக்கீங்களோ? பிடிச்சு தான் பாருங்களேன்.
மச்சி யார் இப்போதான் அவள் இது? கொஞ்சமாக இந்த பேசிட்டு பேசுறது? இருக்கான் இன்னும் பேச ஆரம்பிச்சானா அவ்வளோதான் பார்த்துக்க. தம்பி அவனை விடாதுங்க தம்பி, இப்படிங்க தம்பி. ஓ நீ பிடிச்சிருந்தியாங்களா? பெரிய இவர் நீனு ஆளப்பறேன். இந்த ஏரியாவில் வந்து கேட்டு பாருடா, நான் தான்டா நீ ரவுடியே. இந்த ஏரியாவில் என்ன மீறி எதுவும் நடக்காது, நான் தான் இங்கே எல்லாமே தெரிஞ்சுக்க. ஆரஞ்சு பையில சொல்லடா முதல்ல என்னை பற்றி. ஆமாம் ஆமாம். பார்த்தீங்களா தம்பி அவள் எவ்வளோ பேச்சு பேசுகிறான்னு? அவளை பிடிச்சி கொடுங்க தம்பி. நீ ஓடிடு, நான் அவனை சின்ன பிள்ளைன்னு காப்பாற்றுறேன், ஓடிடு பார்த்துக்க. நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்க? நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்க? எங்கள் அம்மா என்ன அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீ காப்பாற்றினா எனக்கு அவசியம் கிடையாதுப்பா, அவசியம் கிடையாதுடா. அடியே அடியே எங்கே தாப்பி குதிக்கிறா நீ? நான் அப்படி தான் தாவி குதிப்பேன். நீங்கள் முடிஞ்சால் என்னை பிடிச்சி பாருங்க. ஏய் எப்படி நிற்கிறேன், நீ கீழே இறங்குடி. அப்படிதான் இறங்க முடியாதுடா. என்னடா பண்ணுவேன்? இந்த ஏரியாவோட தலைவிட நானே. என்ன நினச்சிட்டு இருக்கேன்? ஐயோ நான் பயந்துட்டேன் மேடம், பயந்துட்டேன். அந்த பயம் இருக்கணும் உனக்கு. இப்போ மரியாதையாக கீழே இறங்க போறியா இல்லையாடி? முடியாதுமா, என்னால் முடியாது. நீ மட்டும் நான் உடைக்கல, உடைச்சது அவன் தான். அவனை நீ முதல்ல அடி. அவளை மட்டும் நீ அடிக்கவே மாட்டேங்க. என்ன மட்டும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிற. நான் அவளை அடிக்கலன்னு நீ பார்த்தியா? அவளை அடித்து போட்டு தான் நான் உன்னை பிடிக்க வந்திருக்கேன். மரியாதை இறங்கி வந்துரு வீட்டுக்கு, இல்லைன்னா தோலை ஒடிச்சிருவேன். என்னம்மா சொல்கிற? அடிச்சிட்டியா? அடிச்சிட்டியா? நிஜமா சொல்லுமா, அடிச்சிட்டியா அவளை? நிஜமாக அடிச்சிட்டேன். இப்போ நீ இறங்குறியா இல்லையா? ஐயே என்ன பண்ணுறது? ஓடிட வண்டி தான். கொரியன் மண்டையா, தள்ளி போடா, நான் ஓடணும்டா. ஏய் என்னடி பேசுன நீ? அப்படி தாண்டா பேசுகிறேன், வழிய விடுடா. தம்பி அவளை பிடிச்சி கொடுங்க தம்பி, அவள் அப்படி தான் பேசுவான். நீ அவளை பிடிச்சி கொடுங்க மகளு. சரிங்க ஆண்டி, இந்தா பிடிக்கிறேன். நீ என்ன பிடிச்சிருவியா? என்ன பிடிச்சிருவியாடா? பிடிச்சி தான் பாவேன். நீ என்ன ஒன்றால் நினச்சா கூட என்ன பிடிக்க முடியாது. என்ன தம்பி விட்டுட்டீங்க? அவன் பிடிச்சிருக்க வேண்டியதுண்ணா தம்பி. சரி விடுங்க ஆண்டி, பாவம் விடுங்க, அடிக்காதீங்க. நான் எங்கள் தம்பி அடிப்பேன். இப்போ அடித்தேன்னா அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுகிட்டே கிடக்கும். நான் அடிக்க தான் மாட்டேன். இப்படி தெருவில் வந்து இப்படி கத்திக்கிட்டு இருப்பா, அதுக்காக தான் நான் வந்தேன் இப்போ. சரிங்க ஆண்டி. சரணே, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நான் விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. சரி சரி விளையாடு. பிங்கி, எனக்கும் சரணுக்கும் ஓட்டியே எடுத்துட்டு வா. சரிங்க, எடுத்துட்டு வரேன். பெரியப்பா வா பாருமா, வா வா. ஏன் தங்க அழுறீங்க? என்னாச்சு பாருமா, ஏன் அழுதுட்டே வரீங்க? என்னாச்சு? பெரியப்பா, அம்மா என்ன அடிக்க வராங்க. எதுக்கு தங்க அம்மா அடிக்க வராங்க? நீங்க என்ன பண்ணீங்க? நான் எதுவே பண்ணல பெரியப்பா. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா பெரிய என்கிட்ட ரிமோட்டுக்கு சண்டை போட்டாலாம். நான் தரமாட்டேன்னு சொன்னேன்னா 2 பேரும் தான் ரிமோட்டை பிடிச்சி இழுத்தம்மா, ரிமோட்டு ஒட்டஞ்சிருச்சு. அதுக்கு அம்மா என்ன அடிக்க வர்றாங்க. சரிம்மா, நீ அழாத. அம்மா வந்ததை நான் சொல்றேன், அடிக்க வேண்டான்னு. சரிங்க பெரியப்பா. அப்பா நீங்கள் அவளை நம்பாதீங்க. அவள் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பா. கடைசியில் பிரியா மேலே பழி போட்டுருப்பா, நம்பாதீங்க. பாருங்க பெரியப்பா, என்ன எப்படி சொல்கிறாங்கன்ட்டு. அவன் கிடப்பாம்மா, அவன் சொல்றதுல யார் நம்புவா? நான் ஏன் பாருமா சொல்றத நம்புவேன். அட யார் வந்திருக்கா? பார் வந்திருக்காளா? பாரு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கா? ராணி அவளை அடிக்க வந்திருக்கா போல இருக்கு, அதான் ஓடி வந்திருக்கா. இந்த உட்காந்து என் மட்டியில் வந்து அழுதுட்டு இருக்கா. சரி சரி, அவங்க அம்மா வந்ததை நம்ம பார்த்துக்கலாம். நீங்க இருந்துக்க, பெரியப்பா வா, இப்போ வாரேன் சரியா? சரிக்கா பெரியப்பா. இங்கே இருந்துக்க பாரு, பெரியம்மா இப்போ உனக்கு காஃபி போட்டு வரேன். சரிங்க பெரியம்மா. டேய் அண்ணா, என்னடா நினச்சிட்டு இருக்க? நீ என்னையே போட்டு கொடுப்பியா? பாருக்கா பாரு, பெரியப்பா வரட்டும், நான் உன்னை போட்டு கொடுக்குறேன். எனக்கு தெரியும் பாரு, நீ இப்படி தான் பேசுவேன்ட்டு. நீ சேட்டை பண்ணிவிட்டு நீ அப்போ சித்திட்டு வந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்ப. அங்கே பிரியா செம்மையாக அடி வாங்கியிருப்ப. போட்டா டே போட்டா, நான் யார்கிட்ட அடி வாங்க மாட்டேன். நான் எப்போவுமே கெத்தாக தான் இருப்பேன்.